Hello everyone, welcome to Triple S Tech Tamil channel. இன்னைக்கு நம்ம வேரியபிள்ஸ் பத்தி பார்க்க போறோம் இந்த பைத்தன் சீரீஸ்ல. ஸோ வேரியபிள்ஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு ப்ரோக்ராமிங் கான்செப்ட். ஸோ வேரியபிள்ஸ்னா ஒரு கண்டெய்னர்ஸ் ஆக்சுவலா. ஸோ கண்டெய்னர்ஸ்னா நீங்க ஒரு பாக்ஸ் மாதிரி நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ பாக்ஸ்க்குள்ள யூ கேன் ஸ்டோர் மல்டிபிள் ஐட்டம்ஸ் இல்லையா, அதே மாதிரி வேரியபிள்ஸ்ல யூ கேன் ஸ்டோர் மல்டிபிள் வேல்யூஸ் அண்ட் யூ கேன் கீப் இட் அண்ட் யூ கேன் ரீயூஸ் இட் மல்டிபிள் பிளேசஸ்ல நீங்க ரீயூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த மாதிரி நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கு வேரியபிள்ஸ்ல. ஸோ வேரியபிள்ஸோட அட்வான்டேஜஸ் நம்ம எப்படி பாக்குறது அப்படின்னா, இப்போ ஒரு பேராகிராஃப் நீங்க பாக்குறீங்க, இதுல வந்து 4 பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் நான் வச்சிருக்கிறேன். ஸோ இந்த 4 ஸ்டேட்மெண்ட்ல 2 தடவை என்னோட சேனல் நேம் வந்து ரிப்பீட் ஆகுது ஆக்சுவலா. ஸோ அண்ட் 2 தடவை என்னோட சப்ஸ்கிரைபர்ஸும் வந்து ரிப்பீட் ஆகுது ஆக்சுவலா. ஸோ இப்போ வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல ஒரு சே லைக் ஒரு 3 months ஆஃப் டைம்ல என்னோட சேனல் நேம் வந்து நான் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன். S03 டெக் சேனல்ல இருந்து டெக் தமிழ் அப்படின்னு சொல்லி மாத்தணும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் அப்ப நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, இந்த 2 சைட்லயும் என்னோட டெக் தமிழ் சேனலை வந்து ரீநேம் பண்ணணும். அகைன் லைக் 10 சப்ஸ்கிரைபர்ஸ் நான் வந்து 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படின்னு சொல்லி மாத்தணும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படின்னா 2 இடத்துல நான் மாடிஃபை பண்ணணும். இந்த மாதிரி மாடிஃபை பண்ணிட்டு நான் வந்து இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணேன் அப்படின்னு சொன்னேன், எனக்கு மாடிஃபைட் வேல்யூ வந்து எனக்கு இங்க இடத்துல எனக்கு அவுட்புட்டா வரும். ஆனா இப்போ அசியூம் பண்ணி பாருங்க, ரியல் லைஃப்ல நம்ம அடிக்கிற ஒவ்வொரு ப்ரோக்ராமுமே வந்து ஒரு 1000 to 2000 லைன்ஸ் ஆஃப் கோட் அந்த மாதிரி வந்து அக்யூமுலேட் ஆகும். ஸோ அப்போ வந்து இந்த இந்த ஒரு செக்ஷனுமே வந்து நம்ம ஒரு 2 தடவை நான் அகைன் லைக் காப்பி பேஸ்ட் பண்ணாலுமே உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, ஒரு தடவை ஒரு 3 இடத்துல மாத்த வேண்டிய இடங்களுக்கு பதிலாக நான் வந்து 6 இடங்கள்ல மாத்த வேண்டிய சுச்சுவேஷன் ஆகுது இல்லையா. ஸோ இந்த மாதிரி ரிப்பீட்டட் ப்ராசஸ்க்கு நான் வந்து என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னா, ஒரு சேஞ்சபிள் இருக்கு அப்படின்னு சொன்னா அதை நான் வந்து வேரியபிள் யூஸ் பண்ணி நான் என்னால இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ண முடியும். ஸோ எப்படி அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, வேரியபிளுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு நேம் கொடுக்கணும். ஸோ நான் பைத்தான்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, வேரியபிள்ஸை தனியா நான் டிக்ளேர் பண்ண தேவையில்லை. இந்த டேட்டா டைப் தான் யூஸ் பண்ண போறேன், அந்த டேட்டா டைப் தான் யூஸ் பண்ண போறேன், அந்த மாதிரி எதுவுமே டிக்ளேர் பண்ண தேவையில்லை. டைரக்டா நான் வந்து ஒரு வேரியபிளுக்கு ஒரு பேர் மட்டும் கொடுத்தா போதும். அதுல நான் எந்த வேல்யூ வேணா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், அதை எத்தனை வாட்டி வேணா மாத்திக்கலாம், டேட்டா டைப் மாத்திக்கலாம். இந்த மாதிரி எந்த ரெஸ்ட்ரிக்ஷனுமே கிடையாது. எந்த இடத்துல டிக்ளேர் பண்ணணும் எதுவுமே ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. நீங்க டைரக்டா எப்போ உங்களுக்கு தேவைப்படுதோ அந்த இடத்துல ஒரு வேரியபிளை கிரியேட் பண்ணி அதை நீங்க யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் டைரக்டா. ஸோ இப்போ பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இங்க நேம் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துருக்கேன். ஸோ நான் நேம் ஈக்குவல் டுன்னு கொடுத்த உடனே அது எனக்கு வந்து இந்த ஐடி என்ன சொல்லுது, இது வந்து ஒரு வேரியபிள் அப்படின்னு சொல்லி சொல்லுது. ஏன் அப்படி சொல்லுது அப்படின்னு சொன்னா, இது டபுள் கோட்ஸ் இல்ல, இது வந்து ஈக்குவல் டு சைன் நம்ம போட்டிருக்கோம். ஈக்குவல் டு சைன் போட்டோம் அப்படின்னு சொன்னா அது வந்து சம் வேல்யூ எக்ஸ்பெக்ட் பண்ண போகுது. ரைட் ஹேண்ட் சைட்ல நம்ம என்ன வேல்யூ கொடுக்குறோமோ அது அந்த நேம் அப்படின்ற ஒரு கண்டெய்னர் ஆர் வேரியபிள்ல ஸ்டோர் ஆக போகுது. ஸோ இப்போ இந்த இடத்துல நான் வந்து ட்ரிபிள் எஸ் டெக் அப்படின்னு சொல்லி நான் வந்து ஒரு வேல்யூவை ஸ்டோர் பண்றேன். ஸோ இந்த நேம் அப்படின்ற வேரியபிளுக்கு என்ன வேல்யூ அசைன் பண்ணியிருக்கிறேன், ட்ரிபிள் எஸ் டெக் அப்படின்ற வேல்யூ அசைன் பண்ணியிருக்கேன். நீங்க நோட் பண்ணணும், எல்லாத்தையுமே நான் டபுள் கோட்ஸ்ல தான் கொடுத்துருக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு சப் அப்படின்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்றேன். அதுக்கு வந்து நான் வந்து என்ன வேல்யூ கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னா, ஒரு 2000 அப்படின்னு சொல்லி ஒரு வேல்யூ கொடுக்குறேன். ஸோ இந்த வேரியபிள்ல இப்ப நான் வந்து இந்த வேரியபிள் நான் இங்க அசைன் பண்ணிட்டேன். ஆனாலுமே இப்ப நான் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தேன் அப்படின்னு சொன்னா இன்னும் சேஞ்ச் ஆகல இல்லையா. இங்க மறுபடியும் அந்த டெக் தமிழ் தான் இருக்கு, இங்க 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் தான் இருக்கு. இப்போ இந்த வேல்யூவை நான் என்னோட பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த டெக் தமிழ் இருக்கிற இடங்கள்ல நான் வந்து நேம் வந்து இந்த இடத்துல சேஞ்ச் பண்ணணும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் ஹலோ ஃப்ரம் எனக்கு பிரிண்ட் ஆகணும். இந்த ஹலோ ஃப்ரம் எனக்கு அப்படியே பிரிண்ட் ஆகணும். இந்த டெக் தமிழுக்கு பதிலாக எனக்கு இந்த நேம் வந்து ட்ரிபிள் எஸ் டெக் அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து பிரிண்ட் ஆகணும். ஸோ அதுக்காக என்ன பண்றேன்னா, ஒரு பிளஸ் சிம்பிள் போட்டுட்டு நேம், அதுக்கப்புறம் பிளஸ் சிம்பிள் போட்டுட்டு அகைன் லைக் எனக்கு இந்த நேம் வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகணும், இந்த டெக் தமிழுக்கு அப்புறம் சேனல் அப்படிங்கிறது எனக்கு பிரிண்ட் ஆகணும். இது வந்து கான்ஸ்டன்ட் ஆக்சுவலா. ஸோ இது வந்து அப்படியே வரப்போகுது. ஸோ அதுக்காக இது ரெண்டையும் டபுள் கோட்ஸ்ல அப்படியே கொடுத்துருக்கேன். நடுவில் எனக்கு என்ன இடம் தேவைப்படுதோ அதுக்கு மட்டும் பிளஸ் சிம்பிள் போட்டு என்னோட வேரியபிள் போட்டேன். வேரியபிளுக்கு அப்புறம் அகைன் சேனல் வரணுங்கிறதுக்காக அகைன் ஒரு பிளஸ் சிம்பிள் போட்டு சேனல்ல டபுள் கோட்ஸ்குள்ள போட்டிருக்கேன். ஸோ சிமிலர்லி நம்ம 1000 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் அதே மாதிரி போட்டுடலாம். ஸோ இதுல வந்து டபுள் கோட்ஸை க்ளோஸ் பண்றேன், பிளஸ் சிம்பிள் போடுறேன், அதுக்கு அகைன் லைக் வேரியபிள் நேம் இங்க யூஸ் பண்றேன், சப் போட்டேன், அகைன் பிளஸ் சிம்பிள் போடுறேன், அகைன் சப்ஸ்கிரைபருக்கு முன்னாடி ஒரு டபுள் கோட்ஸை போட்டேன். இந்த டபுள் கோட்ஸ் இங்க முடியுது சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் டெக் தமிழ் அகைன் சேம் ப்ராசஸ், டபுள் கோட்ஸ், அதுக்கப்புறம் பிளஸ், அதுக்கப்புறம் என்னோட வேரியபிள் நேம், அதுக்கப்புறம் பிளஸ் அகைன் லைக் டபுள் கோட் ஸ்டார், அதுக்கப்புறம் சேனல் முடியுது, அதுக்கப்புறம் இந்த இடத்துல 1000 சப்ஸ்கிரைபர்ஸ். ஸோ சேம் டபுள் கோட்ஸ் கம்ப்ளீட் பண்றோம், பிளஸ் சிம்பிள் போடுறோம், அதுக்கப்புறம் வேரியபிள் யூஸ் பண்றோம், அகைன் லைக் பிளஸ் சிம்பிள் போடுறோம், அகைன் லைக் டபுள் கோட்ஸ் போடுறோம். ஸோ
இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, இப்ப நான் வந்து எக்ஸிக்யூட் பண்றப்ப, இந்த நேம் எங்கெல்லாம் இருக்கோ, அந்த இடத்துலலாம் எனக்கு வந்து ட்ரிப்ளஸ் டெக் அப்படிங்கிறது ரீப்ளேஸ் ஆகும். ஸோ, இப்ப நான் இந்த புரோகிராம் ரன் பண்றேன். ஸோ, இப்ப பார்த்தீங்கன்னா, ஹலோ ஃப்ரம் அப்படிங்கிறது எனக்கு அப்படியே பிரிண்ட் ஆயிருச்சு. இதுல நோட் பண்ணீங்கன்னா, அந்த கேப்பும் சேர்ந்தே தான் அந்த ஸ்பேஸும் வந்து பிரிண்ட் ஆயிருக்கு இந்த இடத்துல. அதுக்கப்புறம் ட்ரிப்ளஸ் டெக் அப்படிங்கிற தமிழ் அப்படிங்கிற டேட்டா வந்து நேம்ல இருந்து பிரிண்ட் ஆயிருக்கு ஆக்சுவலா. ஸோ, இத வந்து வேரியபிள் வந்து ரீப்ளேஸ் பண்ணியிருக்கு வேல்யூவ. ஸோ, இந்த சேனல் அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துல அப்படியே பிரிண்ட் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து சிமிலர்லி சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாமே இந்த மாரி பிரிண்ட் ஆயிருக்கு ஆக்சுவலா. ஸோ இந்த மாரி எனக்கு வந்து ஒரு 3 பிளாக்ஸ் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா? சேம் ப்ராப்ளம். ஸோ இந்த 3 பிளாக்ஸ் வந்து இந்த இடத்துல வந்திருக்கு அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து இந்த வேரியபிள எல்லா இடத்துலயும் மாத்தணும்னு அவசியம் கிடையாது. ஜஸ்ட் என்னோட ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல மட்டும் ட்ரிப்ளஸ் வேண்டாம். எனக்கு வந்து டெக் ஏர் பெட்டரா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, இப்ப நான் சேவ் பண்ணிட்டு, இப்ப நான் ரன் பண்ணேன் அப்படின்னு சொன்னா, எனக்கு 3 இடங்கள்லயும் வந்து என்ன ஆகும் அப்படின்னா, ட்ரிப்ளஸ் டெக் தமிழ் பதிலா டெக் தமிழ் அப்படின்றது ஆட்டோமேட்டிக்கா ரீப்ளேஸ் ஆயிடும். ஸோ வேரியபிள் வந்து என்ன அ இ என்னன்னா, ஒரு வேரியபிள்ல வந்து ஒரு வேல்யூ சேஞ்ச் பண்றீங்க அப்படின்னு சொன்னா, அதுக்கப்புறம் இருக்கிற எல்லா வேரியபிள்லயும் அந்த வேல்யூ தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், அ இதே வேல்யூவ நான் வந்து அ ஒரு கொஞ்ச தூரம் ப்ரோகிராம் ஓடிட்டு இருக்கும்போது கூட என்னால சேஞ்ச் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், ஃபர்ஸ்ட் பிளாக்ல என்னோட சேனலோட பேர் டெக் தமிழா இருக்க போது. செகண்ட் பிளாக்ல என்னோட சேனலோட நேம் வந்து ட்ரிபிள் டெக்கா இருக்க போது. ஸோ, இப்ப வந்து என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா, இந்த ட்ரிபிள் டெக் ஃபர்ஸ்ட் பிளாக் இருக்கு இல்லையா? இந்த பிளாக் ரன் ஆறப்ப டெக் தமிழ் அப்படின்ற என்னோட சேனல் நேம் 2வது பிளாக்ல இருந்து என்னவா மாறிரும் அப்படின்னா, ட்ரிபிள் டெக் அப்படின்னு மாறிரும். இந்த புரோகிராம் இப்ப நான் வந்து எக்ஸிக்யூட் பண்றேன். இப்போ நோட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா, என்னோட அவுட்புட்ல நல்லா பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் வந்து என்னோட அ ஃபர்ஸ்ட் பிளாக் ஆஃப் கோட்ல என்னோட சேனல் நேம் வந்து டெக் தமிழ் அப்படின்னு சொல்லி இருக்கு. இந்த கோட் வந்து இதோட முடியுது ஆக்சுவலா. அதுக்கப்புறம் வந்து ட்ரிப்ளஸ் டெக் அப்படின்னு சொல்லி ஆட்டோமேட்டிக்கா மாறிருது. அகைன் லைக் 2000 இங்க முடியுது. இந்த கோட் பிளாக் ஃபுல்லா இது வந்து அப்படியே மாறி இருக்கு. அதே மீன் மிச்ச 2 பிளாக் இதுக்கப்புறம் நம்ம எங்க வேல்யூ சேஞ்ச் பண்ணனோ, அதுக்கப்புறம் 2 பிளாக் ஆஃப் கோட் வந்து எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. இந்த இடத்துல அகைன் ட்ரிப்ளஸ் டெக் அப்படின்னு. ஸோ எங்க வேணாலும் என்னால மாத்த முடியும் ஆக்சுவலா. டைனமிக்கா என்னால இத ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் பிளாக்குக்கு டெக் தமிழ் இருக்கணும். 2000 இருக்கணும். செகண்ட் பிளாக்குக்கு வந்து ட்ரிப்ளஸ் டெக்ன்னு இருக்கணும். அண்ட் சப்ஸ்கிரைபர் வந்து 2000 இருக்கணும். தேர்ட் பிளாக்குக்கு நான் என்ன பண்றேன், அகைன் நான் டைனமிக்கா மாத்த போறேன். இந்த இடத்துல 3000 அப்படின்னு சொல்லி சப்ஸ்கிரைப் ஆகுங்க. ஸோ வந்து இப்போ நான் இத ரன் பண்றேன் அப்படின்னு சொன்னா என்ன ஆகும் அப்படின்னா, இந்த அவுட்புட் பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பிளாக்ல டெக் தமிழ் 2000 இருக்கு. செகண்ட் பிளாக்ல டெக் தமிழ் ட்ரிப்ளஸ் டெக் அண்ட் 2000 இருக்கு. அதுக்கப்புறம் தேர்ட் பிளாக்ல ட்ரிப்ளஸ் டெக்ன்னு இருக்கு 3000 சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படின்னு சொல்லி மாறி இருக்கு. ஸோ இதான் வந்து வேரியபிள் வந்து இட்ஸ் அ வெரி பவர்ஃபுல் டூல் டு டூ சம் டைனமிக் ஆப்பரேஷன்ஸ். மல்டிபிள் பிளேசஸ்ல வந்து மாடிஃபை பண்றதுக்கு இது வந்து ரொம்ப ஒரு ஹேண்டியான ஒரு இதா இருக்கும். ஸோ வந்து வேரியபிள்ஸ்ல வந்து டிக்ளேர் பண்றதுல ஒரு சின்ன சின்ன ரூல்ஸ் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் நம்ம இப்போ அடுத்து பார்த்துடலாம். வேரியபிள் நேம்ஸ்ல வந்து என்னெல்லாம் இருக்க முடியும் அப்படின்னா, நீங்க வந்து ஆ அ நம்பர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். கேரக்டர்ஸ் லெட்டர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணிக்கலாம். இது தவிர வேற சிம்பிள்ஸ் வந்து யூஸ் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் நேம் அப்படின்னு சொல்லி போட்டு நான் அண்டர்ஸ்கோர் ஆர் எக்ஸ்க்ளமேட்டரி 2 அப்படின்னு சொல்லி என்னால குடுக்க முடியாது. ஸோ இந்த இடத்துல இது என்ன இன்வாலிட் கேரக்டர் அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து வந்திருக்கு ஆக்சுவலா. ஸோ அதே மாரி நம்பர்ஸ் யூஸ் பண்ணாலுமே அது வந்து எண்ட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் கேரக்டர் ஆஃப் த வேரியபிள் நேம் வந்து நம்ம நம்பர்ஸா யூஸ் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் டூ நேம் அப்படின்னு சொல்லி என்னால யூஸ் பண்ண முடியாது. இந்த 2 வந்து ரெட் கலர்ல வருது இல்லையா? இட் கேனாட் ஸ்டார்ட் வித் நம்பர்ஸ். அது வந்து மாரி ஒரு ரூல். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, அண்டர்ஸ்கோர் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பேஸ் வந்து என்னால யூஸ் பண்ண முடியாது. மை நேம் அப்படின்னு சொல்லி நான் வந்து ஸ்பேஸ் வச்சு இஸ் ஈக்குவல் டூ அப்படின்னு சொல்லி டெக் தமிழ் அப்படின்னு சொல்லி என்னால யூஸ் பண்ண முடியாது. மை நேம் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னா, இந்த மாரி கேப் விடாம யூஸ் பண்ணலாம். இல்லாட்டினா அண்டர்ஸ்கோர் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாரி சின்ன சின்ன ரூல்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ மீனிங்ஃபுல்லா இருக்கணும். இது வந்து அன்செட் ரூல் ஆக்சுவலா. ஒரு வேரியபிளோட அ வேல்யூ வேரியபிளோட நேம் வந்து மீனிங்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் யுவர் ஃபியூச்சர் ட்ரபிள் ஷூட்டிங். நீங்க ஒரு ப்ராப்ளம் கண்டுபிடிக்கிறீங்க. அத ஃபிக்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொன்னா, திடீர்னு ஏ ஈக்குவல் டூ டெக் தமிழ் அப்படின்னு சொன்னா வச்சா கூட ஒர்க் ஆகும். ஆனா, அது வந்து எதுக்காக ஏ வச்சிருக்கோம்? அது எங்க யூஸ் பண்றோம்? அப்படின்றது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும் கண்டுபிடிக்கிறதுக்கு. ஸோ, ஒரு அ வேரியபிள்க்கு ஒரு நேம் குடுக்குறீங்க அப்படின்னு சொன்னா, அது வந்து ஒரு மீனிங்ஃபுல்லா இருந்தா, இட் வில் பி பெட்டர் லேட்டர் இன் த அ புரோகிராமிங் கரியர் ஆக்சுவலி. So yeah, that's all about variables. Thanks for joining the class. Please do like and share, subscribe to the channel. So let's recap on what we have seen so far. Variables in Python. So variables வந்து
கண்டெய்னர்ஸ் தட் கேன் ஸ்டோர் வேல்யூஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ வேரியபிள்ஸை டேரெக்டாக நம்ம வந்து டிக்ளரேஷன் இல்லாமல் யூஸ் பண்ண முடியும் பைத்தானில். அண்டு எந்த டைமில் வேணாலும் நம்ம டேட்டாவையும் மாற்றிக்கலாம், டேட்டா டைப்பையும் மாற்றிக்கலாம் ஃபார் வேரியபிள்ஸில். ஸோ இந்த மாதிரி 3 விஷயம் பார்த்தோம். அப்புறம் திங்ஸ் that we need to keep in mind while creating a variable. ஸோ இதெல்லாம் என்னென்னா, நம்ம வேரியபிள் நேம் வந்து ஷார்ட் அண்ட் மீனிங்ஃபுல்லாக இருந்தால் பெட்டர்னு பார்த்தோம். அப்புறம் வேரியபிள் நேம் வந்து லெட்டர் மட்டும் ஆர் அண்டர்ஸ்கோரில் தான் ஸ்டார்ட் ஆகணும், நம்பரில் ஸ்டார்ட் ஆக முடியாது. வேரியபிள் நேம் cannot start with numbers. ஸோ குட் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் வேரியபிள்ஸ், கப்புள் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்க்குறோம் இங்கே. நேம் இஸ் ஈக்குவல் டு SSS டெக் அப்படின்றது வந்து ஒரு வேலிடான நேம். அதே மாதிரி ஒரு பேட் எக்ஸாம்பிள் வந்து பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால், அது வந்து 1 போட்டு நேம் ஆரம்பிக்கிறது. அகெயின் லைக் நம்ம இது வந்து ப்ராக்டிகல்ஸ்லேயே நம்ம பார்த்தோம் இல்லையா, இந்த மாதிரி போட்டோன்னா நம்ம ஸ்பேஸும் விட முடியாது.